வந்து 75 வயசு ஆகுது. உப்பு நீரால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு 20க்கு மேற்பட்டு ஒரே மாதத்தில் இறந்துருக்காங்க. அதுவும் உப்பு நீரால் தான் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் உயிரிழப்பாயிருக்கு. அது வந்து கவர்மெண்ட்டு சட்ட நடவடிக்கை எடுத்து தண்ணி எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். எல்லாம் தண்ணியால் வர பிரச்சனை தான். உப்பு நீர் நாங்கள் குடிக்கிற தண்ணியை நாங்கள் உப்பு நீர் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதும் குடிக்கிற தண்ணி எல்லாமே உப்பு நீராக இருக்குது. எங்களுக்கு தண்ணி மாற்றி கொடுக்கணும். அதுதான் நாங்கள் கலெக்டராக இருந்தாலும் முதலமைச்சராக எல்லாரும் தமிழ்நாட்டு முழுவதும் நாங்கள் கேட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம். எங்களுக்கு தண்ணி மாற்றி கொடுங்க. இங்கே பாதிக்கப்படுறவங்க நல்லா உப்பு நீர் தான் குடிக்கிற தண்ணி எல்லாமே உப்பு நீராக தான் இருக்குது. நேற்று என்னுடைய சின்னம்மா உண்ணாமலை அவர்கள் வந்து உப்பு நீரால் பாதித்து இறந்துருக்காங்க. முந்தா நேற்று தான் போய் டெஸ்ட் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் சொன்னாங்க. டயாலிசிஸ் பண்ணியான்னு சொன்னாங்க. சரி அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தான் படுத்துருந்தாங்க. படுத்துருந்து சடனாக ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் சித்தப்பாவும் இறந்துட்டார். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பொட்டை பிள்ளைங்க 2 பசங்க இருக்காங்க. யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இது இவங்களோட மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தோட மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இப்போ ஒரு மாதத்தில் இறக்குறவங்கள 90% இதே பிரச்சனை தான். சரி நாங்கள் யதார்த்தமாக இருந்தோம், பார்த்தா இறக்குறவங்கள இறப்பு விகிதம் இது மட்டுமே காரணமாக இருக்குன்னு போது தான் எங்களுக்கு தெரிய வருது. தண்ணீர் பிரச்சனை தான் முக்கிய காரணம்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் நியூஸ் பேப்பரில் கொடுத்து பார்த்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கொண்டு அனைவரும் ஒரு தமிழ்நாடு அரசு சிறப்பான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு எங்கள் ஊரில் நிறையா கிட்னி எல்லாம் பாதிச்சுப்பட்டு நிறையா பேர் உயிர் இப்போ இழந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த அரசு கொஞ்சம் தண்ணி மாற்றங்களை கொஞ்சம் மாற்றி கொடுங்க, தயவு செய்து கேட்குறேன். இப்போ கூட ஒரு குழந்தை செத்துச்சிங்க. நேற்று கூட ஒரு அக்கா இறந்துட்டாங்க. முந்தா நாள் ஒரு தம்பிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் பயந்து போய் 4 பிள்ளைக்காரரு அழுகுறாரு. ஹாஸ்பிட்டலையே போய் பார்க்க முடியல அவரால். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துக்கிட்டு கடையில் போய் 50 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் எப்படிங்க இந்த கிராமத்தில் நாங்கள் போய்க்க முடியும்? தயவு செய்து எங்களை அந்த தண்ணியை மாற்றி கொடுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் அருகே உள்ள காணாங்காடு கிராமத்தில் குடிநீரில் உப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதாகவும் 50க்கும் மேற்பட்டோருக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் அருகே உள்ள காணாங்காடு கிராமத்தில் குடிநீரில் அதிக அளவு உப்புத்தன்மை இருப்பதால் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டதாக சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காணாங்காடு கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் 2 கிணறுகள் மூலம் மேல்நீர் தேக்க தொட்டியின் வழியாக குடிநீர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்த தண்ணீரில் அதிக அளவில் உப்புத்தன்மை இருப்பதாகவும் அதை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிலர் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். மேலும் தினம் தினம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தூய்மையான குடிநீர் வழங்கி தங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.